மாதிரி ரவுடிசம் பண்றாங்கன்னா எந்த மாதிரி நமக்கு தகவல் வந்தா ஒரு வரலியான இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் சரியான நடவடிக்கை பண்றோம், அதாவது நம்ம நோக்கம். ஸோ இந்த ஆப்ரேஷன் ஒரு நல்ல பாராட்டமான ஆப்ரேஷன். ஸோ எல்லா ஆஃபீஸர்ஸ் இங்கே இருக்கிறாங்க, அடிஷ்னல் கமிஷனர் நார்த், அடிஷ்னல் கமிஷனர் சவுத் அண்ட் ஜாயிண்ட் கமிஷனர் வெஸ்ட். இவங்க இந்த ஆப்ரேஷன் கம்பைன்ட் பண்ணியிருக்காங்க. கட்டாயமா இவ்வளவு பேர் சுத்துறாங்கன்னா டெஃபினட் ஒரு ஏதாவது ஆக்ஷன் பண்ணணும். ஸோ அதை முன்னாடி நம்ம ஆள் இவங்க பிடிச்சிட்டாங்க. ஸோ ஆக்ஷன் என்னன்னா, இப்போ பிகாஸ் கேஸ் இப்போதான் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, சில தகவல் இப்போ உடனே ஓப்பன் சொல்ல மாட்டேன், பட் மேபி ஒரு டார்கெட் ஓரியன்டட் ஆப்ரேஷனுக்காக எல்லாம் தயாரி பண்ணாங்க. ஆமா, ஸோ அந்த பேரு நான் சொல்லிய, பட் இஸ்மாயில் தான் கரெக்ட் அந்த போட்டிருக்காங்க. பட் இஸ்மாயில் தான் அங்கிருந்து லோக்கல் ஆளு, அவர் தான் இந்த மாதிரி துப்பாக்கி வாங்கிட்டு இவங்க நம்ம ஆளுக்கிட்ட இங்க சப்ளை பண்றாரு. ஏற்கனவே துப்பாக்கிகள் சப்ளை செய்ததா சென்னையிலே வாழ்ந்துருக்குது. சென்னையில தங்கிதான் அங்கே பீகாரில் வாங்கிட்டு வந்து துப்பாக்கிகள் ரவுடிகள்லாம் கொடுத்துருக்காரு. கொண்டாடிக்க சீக்கிரமாக அந்த மாதிரி சில பேர் நம்ம உங்களுக்கு சிஸ்டம் தெரியும், நமக்கு ரவுடியோட ஹிஸ்டரி ஷீட் கிளாரிஃபிகேஷன் இருக்கு, A+A+B+C. அந்த மாதிரி ஏதாவது அவங்க ஒரு இன்சிடென்ட் பண்றாங்க, கேஸ் இருந்தானா நமக்கு நாலேஜ் வருது, இல்லைன்னா நம்ம போய் எக்ஸ்ட்ரா போய் அவங்க மேலே கண்காணிப்பு வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கேஸ் என்ன ப்ரோஆக்டிவ் கேஸ் தான், இது ரியாக்டிவ் கேஸ் இல்லை. ஸோ நம்ம தான் போய் இந்த மாதிரி தகவல் கிடைக்கும் போது பிடிச்சிருக்கோம். பட் நம்ம ஏரியால ஆக்டிவ் இருக்காரா, ஏதாவது கேஸ் பண்றானா அடிக்கடி நம்ம நாலேஜ்ல வரும். பட் அந்த மாதிரி நம்ம ஏரியால கேஸ்ல ஆக்டிவா இல்லை அவர். ரீசெண்ட் அவர் இங்கே இல்ல, தர்மபுரியில இருந்தார். முக்கியமான 3 பேர் நான் சொன்னேன், அந்த கேஸ்ல நம்ம அரெஸ்ட் பண்ணி குண்டஸ்ல போட்டிருக்கோம். இப்போது அவங்க வெளியே வந்திருக்காங்க முதல் ஃபர்ஸ்ட் வீக்ல. இப்போ நான் இன்னைக்கு தேதியில் நம்ம உட்காந்துனா 15ஆம் தேதியில உட்காந்துருக்கோம். இப்போது ரீசெண்ட் வெளியே வந்திருக்காங்க. அந்த ரீசெண்ட் வந்த அப்புறம் நான் சில ஆபரேஷன் டீடைல் சொல்ல மாட்டேன், நம்ம ஆபீசர்ஸ் அத இந்த பின்னாடி அவங்க இருந்தாங்க. ஸோ அதை தான் நமக்கு தகவல் வந்தது. அது ஆப்போசிட் நீங்க இப்போ கேக்குறீங்க, அந்த ஆங்கிள் நம்ம சென்னை கிட்டத்தட்ட நம்ம சொன்ன 2 கமிஷனரேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, அங்கே இருக்கிறாங்க. தேர்தல் வேற வருது, தொடர்ந்து ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கை வெளியில இருக்காங்க. ஸோ சில ரவுடிகள் நம்ம எலெக்ஷன் கமிஷன் இருந்து சில கைட்லைன்ஸ் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இருந்து இருக்கு, அவங்க மேலே நடவடிக்கை பண்ணும். ஒரு கிளாசிபிகேஷன் ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா நம்மகிட்ட லிஸ்ட் இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட் நம்ம ஆளு எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மேலே நமக்கு ஒரு ரீசெண்ட் ஒரு ஆப் இருக்கு, பரந்தூர் ஆப். ஸோ அந்த பரந்தூர் ஆப்ல சில பேர் யார் சப்போஸ் இன்னைக்கு ஏதாவது ஒரு விளக்குல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க வருவாங்கன்னா உடனடி நமக்கு அலர்ட் வருது, பாப்அப் வருது. ஸோ அப்படி நம்ம எல்லாம் கண்காணிப்பு பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆஃபீஸர்ஸ். அந்த லிஸ்ட் எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு முக்கியமான என்னன்னா ஒரு 3 ஸ்பெஷல் டீம்ஸ் இருக்கு. ஸோ இவங்களுடைய வேலை இதுதான், ரவுடிசம் அண்ட் ஆன்டி ரவுடிசம் ஆபரேஷன் தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அண்ட் 2 டீம் அடிஷனல் கமிஷனர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு டீம் டைரக்ட் கமிஷனர் கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அண்ட் இதை பத்தி நான் சொல்றேன், நம்ம கடந்த ஒரு மாதம்ல நம்மகிட்ட 3500 மேலே NBWs இருந்தது. ஸோ ரீசெண்ட் நம்ம தேர்தல் வந்த முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் பண்ணிட்டு இன்னைக்கு தேதியில கிட்டத்தட்ட 550 NBWs மட்டும் இருக்கு. சில NBWs எக்ஸிக்யூட் பண்ணிட்டு சில லாங் பெண்டிங் NBWs இருந்தது, ஒரு சிஸ்டம் பிரகாரம் அதை வாபஸ் பண்ணிட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.